வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இந்திய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர், கண்டக்டர் இந்த 2 பணியிடங்களை அதிக அளவுல எடுக்க போறாங்க. இதற்கான டிரைவர் கம் கண்டக்டர் இந்த நோட்டிபிகேஷன் டிஎன்எஸ்டிசில இந்த டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டிபிகேஷன் டிஎன்எஸ்டிசில எப்பொழுது வரும்? தமிழக மக்கள் போக்குவரத்து கழகத்துல இலவச பயணம், மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் எப்பொழுது தொடங்க இருக்காரு? சோ போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசில நீங்க ஜாயின் பண்ண என்னென்ன வேணும், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது எப்படி, யார் யாரெல்லாம் எடுக்க தகுதியானவர்கள், எந்த வயது வர்த்தகம் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் 3000க்கும் மேற்பட்ட இவி பேருந்துகளை கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 1000 பேருந்துகள் ஏசி பேருந்துகளா கொள்முதல் செஞ்சிருக்காங்க. சோ இங்கே மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 4000 பேருந்துகள். சோ டிரைவர் கம் கண்டக்டர் ஆல்ரெடி வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 20,000 பேர் பக்கம் இருக்காங்க. இப்ப பேருந்துகளுடைய கொள்முதல் அதிக அளவுல இருக்கிறதுனால இன்னும் டிஎன்எஸ்டிசில அதிக அளவு காலியிடங்கள் தேவைப்படும். சோ 28,000 நபர்கள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ நீங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்? சோ டிஎன்எஸ்டிசில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க. ஸோ சிஎல் போட்டுட்டு அப்புறம் வண்டி ஓட்டி காமிட்டா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி எடுக்க முடியாது, சில முரண்பாடுகள் இருக்கு. போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் பாத்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி முதலுதவி சான்றிதழை பெற்ற பிறகுதான் உங்களால கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முடியும். இதை வைத்து ஆர்டிஓ காண்பித்து நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் விண்ணப்பிக்கலாம். நண்பர்களே, போக்குவரத்து கழகங்கள்ல இந்த 2026 நோட்டிபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறீங்க. நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல இந்த நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கண்டிப்பா இந்த ஜூன், ஜூலை, இந்த ஆகஸ்ட் மாசம் இறுதிக்கட்ட வாரத்துல கிடைத்து விடும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்கள் நடந்துவிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரிக்குதுங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும். அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். சோ மக்களே, போக்குவரத்து கழகத்துல 2025 டிசிசி நியமனங்களை தடை செய்ய இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தற்சமயம் 3000 பேருந்துகள் இவி பேருந்துகளை கொள்முதல் செய்திருக்காங்க. 1000 பேருந்துகள் பாத்தீங்கன்னா ஏசி பேருந்துகளாகவும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. சோ போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்கு. சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.